யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்றைக்கி ஒரு வாசமுள்ள ஒரு மணமான ஒரு புதினா துவையல் தான் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த துவையல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நீங்கள் வதக்கி தான் செய்வீங்க. அது வதக்கலாம், டேஸ்ட்டாக நல்லா தான் இருக்கும். ஏன்னா அதில் அந்த அளவுக்கு உங்களுக்கு வைரஸை தடுக்குமா என்னன்னு தெரியாது. ஆனால் நான் வந்து இன்றைக்கி பச்சையாக தாங்க அரைப்பேன். இஞ்சியும் பச்சையாக இருக்குது பார்த்திங்களா, இஞ்சியும் பச்சையாக, பூண்டு கொஞ்சம் 4 பல் அது பச்சையாக இருக்கும், காஞ்ச மிளகா. இது நீங்கள் பச்சை மிளகா வச்சு அரைச்சினாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் பச்சை மிளகா அதிகமாக உடலுக்கு சேர்க்க நமக்கு ஏக்க சக்தி கம்மியாகுங்க, அதை புரிஞ்சுக்குங்க. அதெல்லாம் மோஸ்ட்லி எதுக்கு நல்லா இருக்கோ அதுக்கு மட்டும் பச்சை மிளகா பயன்படுத்தும். மற்றபடி பச்சை மிளகா நான் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா மருத்துவத்துக்கு அது எதிரானது பச்சை மிளகா. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த புதினா இருக்கு இல்லைங்களா, இது வந்து வாரம் ஒரு முறை நீங்கள் துவையலாக நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா, அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா உடம்புல வைரஸு, இந்த அடிக்கடி ஜுரம் வர்றது, அடிக்கடி வாந்தி, குமட்டல், வயிறு உபசம், ஜீரணிக்காமல் எந்த ஒரு தொந்தரவு இருந்தாலும் இது வந்து சரி பண்ணுங்க. நீங்கள் இன்றைக்கி அரைச்சி வச்சுட்டு கூட ஒரு 2 நாள் ஒரு 3 நாள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து அந்த அளவுக்கு ஒரு மகத்துவமான இது ஒரு மூலிகை தாங்க. அதேதாங்க இந்த புதினா துவையல் நம்ம எப்படி அரைக்கணும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது ஒரு கட்டு புதினா, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டு, எனக்கு 4 காஞ்ச மிளகா தான் வச்சுருக்கேன். இது அதிகமான காரமுள்ள காஞ்ச மிளகா. ஏன்னா இஞ்சி காரம் இருக்கிறதால நம்ம மிளகா கொஞ்சமாக வச்சுக்கிட்டா போதும். இது வந்து கொஞ்சம் ஒரு கோழி குண்டு சைஸில் உங்களுக்கே தெரியும், தேவையான அளவுக்கு புளி வச்சுக்கோங்க, கொஞ்சம் கல் உப்பு, இவ்வளோ தாங்க. இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் பச்சையாகவே போட்டு நம்ம வந்து அரைக்கணுங்க. காஞ்ச மிளகா, இஞ்சி, பூண்டு, புளி, அவ்வளோதாங்க. இது மாதிரி இந்த தழையை கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்க நீங்கள் வந்து புதினாவை அதில் சேர்த்துக்குங்க. ஏன்னா ஃபுல்லாக கொள்ளாது, கொஞ்சம் அரைக்க சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டே இருங்க. இப்போ அரைக்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், மழை கொஞ்சம் அரைச்சிட்டுங்களா. இதுதாங்க துவையல். இந்த துவையலை நீங்கள் பார்த்தீங்கன்னா போண்டா, வடை, பஜ்ஜிலாம் நீங்கள் செய்யும்போது இது மாதிரி கொஞ்சம் பச்சையாகவே அரைச்சி சாலட் மாதிரி வச்சு நீங்கள் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அந்த ஜீரண சக்தி நல்லா ஈஸியாகுங்க, டைஜஷன் நல்லாவும். ஆனால் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியாகவும் இருக்கும். இப்போ நம்ம வந்து துவையலாக நம்ம தொட்டுக்கிறதால இல்லை சாதத்தை போட்டு பிசைஞ்சிக்கலான்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கடாயில் எண்ணெய் 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்குங்க. அதில் கடுகு போட்டுக்குங்க. அதிலே கொஞ்சம் உளுத்தம்பருப்பு இது கொஞ்சம் வறுபடட்டுங்க. இங்கே பாருங்கள், அதை உளுந்து பொன்னிறமாக ஆனோடனே நீங்கள் வந்து அந்த துவையலை நீங்கள் அதில் போட்டலாம். இதெல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து வச்சு போட்டலாம். இதுதாங்க ஈஸியான ஒரு புதினா துவையல். இதை வந்து இந்த எண்ணெய் தாளிச்சோம் இல்லைங்களா, அதில் லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் லைட்டாக கொஞ்சம் அதை பரட்டி விடுங்க. ஏன்னா அந்த எண்ணெய் வந்து துவையலில் வந்து கலக்கணும். ஒரு பசுமையான நம்ம உடம்புல எந்த பாக்டீரியா வைரஸ்லாம் தாக்காமல் அது தடுக்கிறதுக்கான அந்த துவையலுங்க. நீங்கள் இலைகளை வந்து வதக்கி செய்வீங்க, இந்த அளவுக்கு போதும். சப்போஸ் உங்களுக்கு நல்லா வதக்கணும் நீங்கள் வதக்கிங்க, ஆனால் வந்து அதால் எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஓரளவுக்கு இந்த எண்ணெயோடு கலந்தால் போதும். இந்த துவையல் லைட்டாக அந்த பச்சை வாசம் மட்டும் போனாலே போதும் தான். மற்றபடி ஒரு சூப்பரான ஒரு புதினா துவையல் இப்படி தாங்க முறையாக நம்ம வந்து செய்யணும். நீங்கள் சாதத்துக்கு நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம், இல்லை நீங்கள் தொட்டு சாப்பிடலாம். புதினா சாதமும் கிளறியும் சாப்பிட்லாங்க. சும்மா வாசமாக கம்முன்னு இருக்குங்க, சூப்பராக இருக்கும். புதினா துவையல் ரெடிங்க. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட பாருங்கள். ரொம்பலாம் நீங்கள் வதக்கணும் அவசியம் இல்லை. இதை பார்த்த என் தமிழ் மக்களுக்கு வணக்கம். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.